போகிறது பனானா கேக் தான். கோதுமை மாவை வச்சு எப்படி ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. நம்ம சின்னதாக இருக்கிறதால ஒரு 5 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். 5 வாழைப்பழத்தை எடுத்து தோலை உரிச்சுக்குவோம். தோலை உரிச்சுட்டு அழகாக இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம பிளண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு மிக்சியில் அழகாக ஒரு அடி அடிச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். இது கூட 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இதையும் இது கூட கலந்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அடி ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை இப்போ இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்குது. நல்லா மறுபடியும் பிளண்ட் பண்ணிப்போம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம இந்த கிளாஸில் தான் எடுக்க போகிறோம். அளவு இது 200 கிளாஸு, 200 அளவு தான் எடுக்க போகிறோம். இப்போ இந்த 3/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். நம்ம 3/4 கப்பு சர்க்கரை இதை ஃபஸ்ட்டு போட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். 3/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில், 3/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறோம். இதையும் ஊற்றி இதையும் இது கூட சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். பச்சதையும் இது கூட ஊற்றிக்கலாம். இப்போ இந்த காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கோம். இந்த 3/4 கிளாஸ் பாலையும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம கோதுமை மாவு தான் எடுக்கிறோம். 1/4 கிளாஸ் எடுத்துக்குவோம். இதெல்லாம் நல்லா சளிச்சிட்டு போடும்போது தான் கரெக்டாக இருக்கும். பாருங்க, 1/4 கிளாஸு கோதுமை மாவு எடுத்துக்குவோம். 1/4 கிளாஸு இந்த கொக்கோ பவுடர். இது போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கேக்குக்கு ரொம்ப கலர் நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்ல. இந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போதும். இதுக்கு பேக்கிங் பவுடர் அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன். இவ்வளோதான். இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கும். நல்லா கட்டி இல்லாமல் சளிச்சு வரும்போது அதில் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா கட்டி இதாக ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம சளிச்சு எடுத்துட்டோம். இந்த மாதிரி சளிச்சுட்டு சேர்க்கும்போது தான் அதில் கட்டி இல்லாமல் கேக் நல்லாயிருக்கும். இப்போ இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எல்லா மாவையும் போட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் கொடுக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் கொடுத்து அழகாக குக்கரில் வைக்கும்போது இந்த கேக்கு சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ஹெல்த்தியான கேக்கு பேக்கரியோட அம்மா நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. நம்ம எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்தால் அதில் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மக்கிட்ட இல்லைன்றதால சாதா பிளெண்டர் தான் இது. இதில் வச்சு பொறுமையாக நம்ம பண்ணுவோம். இல்லைனா எல்லாம் வெளியில் தெரிக்கும். பொறுமையாக அழகாக பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் அழகாக அடித்து எடுத்துக்கலாம். பீட்ரு இல்லை, அதனால் கையால் இந்த பீட்ரு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கிட்டோம், மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா இது வாழைப்பழத்தை நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் நல்லாவே அரைச்சிக்குவோம். ஏன்னா சீக்கிரம் அது ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா மசியவே மாட்டுது. நல்லாவே அதை அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இப்போ கலந்தாச்சு. இதில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் நம்ம கலக்கல, அதை மட்டும் போட்டு கலந்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் கலந்துட்டேன். இந்த மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் ஓரத்தில் ஃபுல்லாக ஊற்றிக்குவோம். அதை ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தேய்ச்சி விட்டுக்கலாம். இது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சிட்டோம். இது கொஞ்சம் மாவு கொஞ்சம் போட்டு ஓரத்துலலாம் கொஞ்சம் போட்டு டேப் பண்ணி விட்டுட்டேன்னா அந்த இது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துடும். நம்மளுக்கு சும்மா அப்படியே தட்டி எடுத்துக்கலாம் அந்த மாவை. இப்போ இந்த பட்டர் பேப்பரை இது உள்ளே வச்சுக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஆயிலை ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் தடவி விட்டுக்கலாம்.
இப்போ நல்லா எண்ணெயை போட்டுட்டோம். இப்போ மறுபடியும் லைட்டாக மைதா மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். லைட்டாக தட்டிக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பனானா பேட்டர், இந்த பனானா மிக்ஸை இதில் கொடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த கேக்கு. இந்த கேக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட. வாழைப்பழம், நம்ம கற்பூர வாழை தான் போட்டிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க கோதுமை மாவு இதெல்லாம் சேர்த்து ஹெல்த்தியாக தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். வாங்க இதில் இப்போ இதை ஊற்றிக்கலாம். அங்கெல்லாம் கவரா நம்ம இதெல்லாம் ஊற்றிட்டு இதை இப்படி கொஞ்சம் லைட்டாக டேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கூட இந்த கேப் இல்லாமல் கரெக்டாக மாவு எல்லா இடத்துலையும் ஆகிடும். நம்ம அதுக்குள்ளே தோசைக்கல்லில் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டோம். ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம், டக்குன்னு எடுத்து அப்படியே வச்சிடலாம். நல்லா டேப் பண்ணி வச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை குக்கர் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல்ல ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம், அப்படியே எடுத்து வச்சுருவோம். இப்போ இதிலே வந்து ஒரு 40 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருந்தா 40 மினிட்ஸ், கொஞ்சம் லைட்டாக மீடியமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு 25 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப சிம்மில் வச்சா கொஞ்சம் கூட தீயாமல் அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ வந்து பாதி அளவுக்கு வெந்துடுச்சு கேக்கு. இப்போ நம்ம அது மேலே நட்ஸ் போட்டால் உள்ளே போயிடாது, அப்படியே மேலேயே இருக்கும் நட்ஸ் எல்லாமே. எல்லாத்துக்கும் சுற்றி போடலாம். கேக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சாக்லேட் சிப்ஸ் இருந்ததுன்னா இது மேலே சாக்லேட் சிப்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். கேக்கு ஒட்டலை, கேக்கு நல்லா வெந்துடுச்சு. நம்ம பொறுமையாக கேக்கு நல்லா இந்த கத்தியில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம வந்து பார்க்கணும். ஒட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்லே வேகலாம். இது நம்ம எத்தனை நிமிஷம் கொடுக்குறோமோ அத்தனை நிமிஷம் கிடையாது. சில அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் எரியும், சில அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எரியும். அதனால் நம்ம இது இந்த கத்தியில் ஒட்டாமல் வரணும், அப்போ தான் வந்து நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதேமாரி இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணுற அந்த தோசை ஊற்றுற தோசைக்கல்லில் வைக்கக்கூடாது. நம்ம வேறு எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா வச்சுருக்க அந்த தோசைக்கல்லில் வைங்க. ஏன்னா தோசை அப்புறம் வராமல் போயிடும். ஏன்னா ஹீட் ஆகிட்டே இருக்கிறதால தோசை வராமல் போயிடும். கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓரத்தில் லைட்டாக அப்படி நீ கொடுத்துக்கலாம். நம்ம அடியில் வந்து பட்டர் பேப்பர் போட்டிருக்கோம், இந்த சைடில் மட்டும் கொஞ்சம் குக்கரை அப்படியே கவுத்தி போட்டு தட்டினோடனே வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அந்த பட்டர் பேப்பரை எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் கேக்கை மறுபடியும் திருப்பி போட்டு அழகாக கட் பண்ணிங்கன்னா கேக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் பட்டர் பேப்பர் எடுத்துட்டோம், திருப்பி போட முடியல, சூடாக இருக்குது. இப்போ திருப்பி போட்டாச்சு. கேக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை வெட்டி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாட்டம் வந்திருக்கு கேக்கு. இது வந்து நம்ம ஓவனில் வச்சா அழகாக ப்ரெட்டு மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணுவாங்க. நம்ம வாங்க, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சு பழகுவோம். பாருங்கள் நல்லா கேக் ரெடி ஆயிடுச்சு. வாங்க என் பிள்ளைக்கு ஊட்டி விட்றேன், எப்படி இருக்குன்னு சொல்ல பாருங்கள். கைஸ் இந்த கேக் செம்ம சூப்பராக இருக்குது. மேலே நட்ஸ் போடுறதுனால நல்லாவே இருக்குது. நாங்கள் முன்னாடி வந்து கடையில் வந்து வாங்கி நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையாக இருக்குன்ட்டு அம்மாவை செய்ய சொன்னேன். ஆனால் அதை விடையே இது நல்லா இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.